வணக்கம். என்னோட விசா பற்றின வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி வந்துட்டு யூகேல ஃபார்ம் விசான்னு ஏதோ இருக்காமே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோலையும் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தார். அதில் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருந்தாலும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மிஸ்லீடிங்காக இருந்துச்சு. மேபி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் எதுக்குமே கிளாரிஃபை பண்ணிடலாம். ஒரு 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 ப்ராப்பராக இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். வீசா இது என்ன வீசா அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதோடைய ஆக்சுவல் இது வந்து ஃபார்ம் வீசா, அக்ரிகல்ச்சரல் வீசான்னு நம்ம சொன்னாலும் இதனுடைய ஆக்சுவல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிரெக்சிட் சீசனல் ஃபார்ம் ஒர்க் வீசா. இதுதான் இதோடைய பேர். இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் நவம்பர் டிசம்பர் பீரியடில் வந்துட்டு அஃபிஷியலாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இது இன்னும் வந்து லான்ச் ஆகலை. ஸோ அது ஒரு காரணம் இது வந்து முதல்ல சொல்லாததுக்கு. தவிர வந்து இது ஒரு டெம்பரரி ஸ்கீம் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். பிரெக்சிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பிரெக்சிட்னா என்னன்னு பாருங்கள். பட் பிரெக்சிட் வந்து பேசிக்காக என்ன சுருக்கமாக சொல்லணும்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து வந்து வெளியில் வர்றது தான் பிரெக்சிட். ஸோ அப்போ யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த லோ இன்கம் கண்ட்ரீஸ், அதாவது ரொமேனியா, போலண்ட், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ஊருடைய அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ், இந்த ஊருடைய தோட்டங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு மக்கள் வருவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு குறைவான சம்பளத்துக்கு இந்த ஊரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க அவ்வளோ குறைவான சம்பளத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறதுனால போலண்ட், ரொமேனியா இந்த மாதிரி லோ இன்கம் கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள், தோட்ட வேலைகளுக்காக யூகேக்கு வருவாங்க. அது வந்து சீசனல் வீசா. ஏன் சீசனல் வீசா அப்படின்னா வந்துட்டு இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியிலலாம் வந்துட்டு குளிர்காலம், வின்டருங்கிறதுனால வந்துட்டு அவ்வளோவா வேலை இருக்காது. முக்கியமாக இந்த ஸ்ப்ரிங், சம்மர் இந்த பீரியடில் தான் வந்துட்டு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு திரும்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி வீசா எதுவும் தேவையில்லைங்கிறதுனால முக்கால்வாசி அவங்க தான் வந்து இந்த வேலைகளை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே போகிறதுனால அவங்க வந்து வீசா எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். ஆர் அவங்க வரதுக்கு வந்து தடை இருக்கலாம்ங்கிறதுனால வந்துட்டு ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு 75,000 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து யூகேக்கு இந்த சம்மர் பீரியடில் வந்து தோட்டங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு, அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க. மெயின்லி எந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம்ஸ், பழங்கள் மற்றும் காய்கறிகள் இருக்கிற அந்த மாதிரி தோட்டங்களில் வந்துட்டு அந்த காய்கறிகளையும் பழங்களையும் பறிக்கிறதுக்காக வந்து இவங்க வராங்க. ஏன்னா சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கையால் பறிக்கும்போது தான் வந்துட்டு ப்ராப்பராக வரும். இல்லைனா வந்துட்டு மெஷின் யூஸ் பண்ணால் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக பறிக்க முடியாது, கெட்டு போயிடுங்கிறதுனால வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதை வந்து தொழிலாளர்கள் தான் வந்துட்டு அதை பறிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்காக வந்து இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கீமும் வந்துட்டு அந்த மாதிரி ஃபார்ம்ஸுக்கு மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிக்கிங், அதாவது காய்கறிகள் மற்றும் பழங்களை பிக் பண்ணுறதுக்காக வந்துட்டு, பறிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த தொழிலாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 75,000 பேர் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து ஃபார்மர்ஸ் யூனியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு 10,000 12,000 பேர்கிட்ட ஷார்ட்டேஜ் இருக்கும், இந்த யூரோப்பியன் யூனியன் வெளியே போகிறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட அப்பீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பைலட் ஸ்கீமாக வந்து, ஒரு ட்ரையல் ஸ்கீமாக வந்துட்டு இப்போ இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் வந்துட்டு வருஷத்துக்கு 2,500 பேர், 2,500 பீப்புள் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது வந்து நடைமுறைக்கு வரலை. எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், அதாவது மார்ச்சோட எண்டில் கிட்டத்தட்ட வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அப்போ தான் வந்து அதுக்கான வீசா ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்கள் இங்கே வந்துட்டு போக முடியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 10 வருஷமோ 15 வருஷமோ இல்லை 5 வருஷமோ வீசா கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான் வந்துட்டு போக முடியும். 6 மாதத்துக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒர்க் வீசா கிடையாது. ஒரு டெம்பரரியான ஒரு 6 மாதத்துக்கான லோ இன்கம் ஒர்க் வீசா. அது தவிர வந்து இது இப்போ 2 வருஷத்துக்கு மட்டும்தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது கண்டினியூ ஆகாதான்னு சொல்ல முடியாது. பிரிட்டனுடைய EU நிலைமையை பொறுத்து இது மாறாமல் இருக்கலாம், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை வந்துட்டு இதை வேணான்னு கூட சொல்லிடலாம் அவங்க. இது எவ்வளோ தூரம் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து இதோடைய ஃப்யூச்சர் இருக்கும். இதில் ஒரு சில சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 6 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த வீசா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது தவிர வந்து முதலே சொன்ன மாதிரி இது வந்து லோ இன்கம் ஒர்க்கர்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வீசா. ஸோ
அப்போ வந்து சம்பளம் மிக குறைவாக இருக்கும். ஸோ இது மட்டும் லண்டனில் இருக்கிற ஃபார்ம்ஸ் கிடையாது, இது வந்து யூகேல எங்கே வேணால் இருக்கலாம் இந்த ஃபார்ம்ஸு. உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நார்மலாக இருக்கிற சம்பளத்தை விட, என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி வீசாவில் வந்து இந்த தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சம்பளம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று 6 மாதம் வந்துட்டு திரும்பி போகணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ், மற்றபடி நிறைய செலவுகள் இருக்குது. வந்துட்டு போகிறதுக்கான இந்த ட்ரெஸ் வாங்குறது, இது மாதிரி இனிஷியல் செலவுகள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 6 மாதத்துக்கு வந்து இந்தியாவிலேருந்து எடுப்பாங்களா, ஆர் அவ்வளோ தூரத்துலேருந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். தவிர இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கான எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும், பறிக்கிறதுக்கான அனுபவம் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சாதாரண அக்ரிகல்ச்சரல் ஃபார்மில், மீன் ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லாத அரிசி ஃபார்ம்லேயோ இல்லை வந்து கோதுமை ஃபார்ம்லேயோ நீங்கள் வேலை பார்த்துருந்தா அது எக்ஸ்பீரியன்ஸாக கவுண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்ஸ், இதுக்கான என்ன அஃபிஷியல் லிங்க்ஸு நான் கொடுத்துட்றேன். பட் இதுக்கு வந்து 2 ஆர்கனைசேஷனை வந்து கவர்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் மூலமாக வந்துட்டு இது வந்து விசாஸ் வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்கனைசேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாகவே அனௌன்ஸ் பண்ணல அவங்க. ஸோ நீங்கள் போய் வெப்சைட்டில் தேடுறது மூலமாகவோ இல்லை நீங்கள் நேரடியாக ஒரு ஏஜென்ட் கிட்ட போகிறது மூலமாகவோ இதுக்கு இப்போதைக்கு வர முடியாது. ஸோ இதுக்கான ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் வந்து இன்னொரு அப்டேட் போடுறேன். பட் இதுதான் வந்து இந்த ஃபார்ம் வீசா, ஒரு அக்ரிகல்ச்சரல் வீசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வீசா பற்றின ஒரு கிளாரிட்டி. ஸோ இதோடைய ஆக்சுவல் பேர் வந்து போஸ்ட் பிரெக்சிட் சீசனல் ஃபார்ம் ஒர்க் வீசா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு டெம்பரரி வீசா. ஒருவேளை வந்து இந்த வீசா வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்திருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வந்துட்டு போயிருப்பாங்க. பட் இதையும் தாண்டி இந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு நடைமுறை பிரச்சனை என்னென்னா, இந்த ஊருடைய மொழி ஓரளவுக்கு பேச தெரியணும். ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா பேச தெரியணும். ஏன்னா இந்த ஊர் ஃபார்மர்ஸ் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியணும், வர்றவங்க கூட வந்துட்டு அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியணும். ஸோ இவங்க வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தது காரணம் என்னென்னா, ஓரளவுக்கு அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு வேளை இவங்க வந்து இந்த டெம்பரரி ஒர்க் விசாவில் வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னா கூட ஓரளவுக்கு அவங்களால பேசக்கூடிய, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறவங்கள வந்து எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த சில விஷயங்கள் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து இதை பற்றின தேடல் இருந்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், நன்றி.